கேள்விப்படுது இல்லையா? விவேகானந்தரை பார்த்திருக்கீங்களா? விவேகானந்தரோட குரு யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா? விவேகானந்தர் இருக்காரு இல்லையா, அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு ஒரு கொஸ்டின் தோன்றுச்சு, உனக்கு எனக்கும் தோன்ற மாதிரியே ஒரு கொஸ்டின் அவருக்கும் தோணுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் கடவுள்? நீங்க பாத்துருக்கீங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா, எல்லாத்தையும் கேட்டாரு. வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடவுள்லாம் அப்படிலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு, இந்த வழியை உன்னால காட்ட முடியுமா? காட்ட முடியாது, அப்படிதான் கடவுள் அப்படின்னாங்களா? ஏங்க இதெல்லாம் ஒரு காரணமா? நான் பார்க்காம நம்பவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லிட்டே இருந்தாராம். சரியா? அப்படி போனார், எல்லாத்தையும் கேட்டார், உங்களால கடவுளை காட்ட முடியுமா? நான் நம்ப மாட்டேன். நீங்க கடவுளை காட்டுங்களா? நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். காட்டுங்களா? ஆனா ஒரு ஆளு, நான் காட்டுறேன் வாப்பா, சாயந்தரம் 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி ஒரு சூப்பரா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போய் காட்டு, எங்க காட்டுங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டா வந்துருவாங்க. சரியா? கடவுளை பாடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளை பார்க்கறது உனக்கு தகுதி இருக்கா? கரெக்டான கொஸ்டின் தானே? தியரி ஆஃப் பிசிக்ஸ், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நான் நடத்துறேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு புரியணும்ல? புரியணுமா புரியக்கூடாதா? இப்ப நான் உங்களுக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம் நடத்தணும்ல, ரெண்டாவது பையனை கூப்பிட்டு வச்சு, இல்ல சிவகார்த்திகேயன் இருக்கான அவனை கூப்பிட்டு வச்சு சைன் டீட்டா காஸ் டீட்டா நடத்தணும், உனக்கு புரியுமா? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருந்ததுனால மட்டும்தான் கரெக்டா உன்னால இதை புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டுங்களா? இப்ப கடவுளை நீ புரிஞ்சுக்கணும்ன்றல, கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா, கரெக்டுங்க. அப்ப கடவுளுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க தகுதி? சரியா? கடவுளை நீ புரிஞ்சுக்கணும்னா போய் மக்களுக்கு நல்லது பண்ணு. மக்கள் சேவையே